நீங்க யாரோட கூட்டுல இருக்கீங்க சார்? டிஎம்கேவா இல்ல தாவேகாவா? நாங்கள் எந்த கூட்டணியிலையும் இல்லை. நான் ராஜினாமா பண்றேன் அப்படின்னு நான் தேர்ந்தெடுத்த மக்களுக்கு பண்ற துரோகம் முடியாது. இந்தியாவுல முக்கியமான எதிர்க்கட்சியா இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் சார் இப்ப இந்தியாவுல ஒரு ஸ்டேட்ல கூட அவங்க பவரை பிடிக்கல? நாடு தீப்பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. பிரதமரே சரண்டர் ஆக வேண்டிய நிர்பந்த நெருக்கடிக்கு அவர் ஆளாயிருக்கிறார். பிஜேபி ஒரு மக்கள் நலன் சார்ந்த அரசு அல்ல. தண்டிப்பு நீதிமன்றம்லாம் இருக்குது. ஆனா இப்ப அமைச்சர்களே நீதி வழங்கிடுறாங்க. அங்க எந்த தவறும் நடக்கவில்லை. இது என்ன ஜனநாயகம்னு தெரியல. இன்னொரு கட்சி தலைவருடைய படத்தை பாக்கெட்ல வச்சுட்டு வர்றாரு. அவர் நீங்க எப்படி சேர்த்துக்கிறீங்க? அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கு ஒரு முறை இருக்கிறது. வணக்கம் இமயம் நேயர்களே. தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, கம்யூனிஸ்ட் பயிரை கண்ணீராலே காத்தோம். கம்யூனிஸ்ட் கட்சி இல்லாத ஒரு இந்தியாவையோ அல்லது தமிழ்நாட்டையோ சிந்திச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஜனநாயகத்தோட அடிவேரா, முக்கியமா இளைஞர்களோட அடிநாதமா இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் முத்தரசன் சார். வணக்கம் சார். சார், எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்துட்டு அப்புறம் 6 மாசம் பொறுத்து இருந்து பார்ப்போம் அப்படின்னீங்க. இப்ப 2 மாசத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 65 நாள் 70 நாள் ஆகுது. இப்பவே உங்களோட விமர்சனத்தை அதிகமா முன்வைக்க ஆரம்பிச்சிருக்கீங்களா? என்ன ரீசன் சார்? அதிகமா விமர்சனங்களை நாங்கள் ஒன்றும் முன்வைக்கலையே. நல்லதுன்னா வரவேற்கிறோம். விமர்சனத்தை எந்த ஆட்சி வந்தாலும் விமர்சனம் கூறி விமர்சிச்சு தான் ஆகணும். அந்த அடிப்படையில் தானே தவிர மற்றபடி இது ஒன்றும் உள்நோக்கம் கிடையாது. நல்லது நடந்ததுன்னா அதை வரவேற்கிறோம். விமர்சிக்க வேண்டியதாக இருந்தால் விமர்சிக்கிறோம். அதை மாற்றி பண்ணுங்கள், இதை மாற்றி செய்யுங்கன்னு சொல்லி சொல்கிறோம். அவ்வளோதானே தவிர இதை 2 மாதத்தில் எங்கள் நிலையை மாற்றிக்கொண்டோம் அப்படின்னு அர்த்தம் அல்லதுக்கு உள்நோக்கம் கிடையாது. சார், தமிழக வெற்றி கழக ஆட்சியில என்ன மாற்றத்தை பாக்குறீங்க நீங்க? என்ன மாற்றம்? ஊழலாம் ஒழிஞ்சிருக்குன்னு சொல்றாங்களே, அது உண்மையா சார்? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சார்? தமிழக வெற்றி கழகம் பல வாக்குறுதிகளை கொடுத்துருக்குறாங்க. பொதுவாக ரொம்ப அழுத்தமாக சொல்கிறது ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி அமைப்புன்னு சொல்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான முயற்சிகளை பண்ணுறாங்க சொல்கிறாங்க. பொறுத்து இருந்து பார்ப்போம். ஊழல் இல்லாமல் ஆட்சியோட தான் நல்லது தானே. எல்லாரும் ஜனங்க விரும்புகிறது அதுதான். ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியோட விரும்புகிறாங்க. இவங்களும் திரும்ப திரும்ப அதை வலியுறுத்தி சொல்கிறாங்க. அது மாதிரி நடந்தால் நல்லது, வரவேற்கத்தக்கது. சொல்றாங்கன்னு சொல்றீங்க. நீங்க உங்களோட பார்வை என்ன சார்? இப்போ ஒரு பார்வை பார்க்க முடியாது. பொதுவாக எங்களுடைய கருத்து என்னன்னா, இப்போதான் வந்திருக்கிறாங்க, புதுசாக வந்திருக்கிறாங்க, ஆட்சியை தொடங்கியிருக்கிறாங்க, சொல்கிறாங்க. ஊழல் இல்லாத ஆட்சியை நிச்சயமாக நிலைநாட்டுவோம்னு சொல்லி சொல்கிறாங்க. பல செய்திகளும் மறு ஊழல் அதுன்னு வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை முற்றிலும் நடவடிக்கை எடுப்பதற்குள்ள முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம் இருக்காங்க. இப்போ நகராட்சி அலுவலகங்கள், அது மாதிரி பத்திரப்பதிவு அலுவலகங்கள் எல்லாம் சோதனை எல்லாம் போட்டு பணம்லாம் எடுக்கிறதாவெல்லாம் செய்திகள் வருது. அரெஸ்ட் அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு கூட அரெஸ்ட். ஆமாம், அப்படியே கைதெல்லாம் வருது. இது அப்படியே தொடர்ந்து முற்றிலும் ஒரு ஊழலற்ற தமிழகத்தை உருவாக்கினால் உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது தான். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஓகே சார். டெல்லியோட ஜந்தர் மந்தர்ல ஃபேர் நீட், அதுக்கான போராட்டம், ஜென்சி எல்லாம் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் திரண்டு இருக்காங்க. ஒரு பதற்றமான சூழ்நிலை. மத்திய அரசை எதிர்த்து, கல்விக் கொள்கையை எதிர்த்து. ஆனா இந்த மாதிரி போராட்டம்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி, குறிப்பா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, நீங்க தானே சார் பண்ணுவீங்க. ஏன் சார் இப்ப பண்றது இல்ல? இப்ப உங்க ஆபீஸ்லயே நடந்துட்டு இருக்கு. பட் அதுக்கும் இதுக்கும் எக்ஸ்ட்ராடனரி டிஃபரன்ஸ் இருக்கு சார். இல்ல, நாங்களும் தொடர்ந்து நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிராக தொடர்ந்து கட்சி போராட்டம் நடத்திருக்குது. எங்களுடைய மாணவர் அமைப்பு தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்குது. தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்கிறோம். அதை ரத்து பண்ணணும்னு சொல்லி தொடர்ந்து தனிச்சும் போராடி இருக்கிறோம். இந்த கொள்கையில் இணக்கமாக அவர்களோட சேர்ந்தும் இணைந்தும் போராடி இருக்கிறோம். அது இன்னைக்கு அப்படியே ஒரு கொதிநிலைக்கு வந்திருக்குது. வரவேற்கத்தக்கது. நீங்க யாரோட கூட்டுல இருக்கீங்க சார்? டிஎம்கேவா இல்ல தாவேகாவா? தமிழக வெற்றி கழகத்துக்கு வெளியில இருந்து ஆதரவு தரீங்க. ஆனா ஒரு மீட்டிங்ல, கல்யாண மீட்டிங் நினைக்கிறேன், அதுல டிஎம்கேக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. அது முரண்பாடா இருக்கு சார். ஒரு கொள்கைனா ஓகே அப்படின்னு போயிடணுமே சார். மாறி மாறி சொல்ற மாதிரி இருக்கு சார். மாறிலாம் சொல்லல, தவறா அது புரிந்து கொள்ளப்படுது. நாங்க எங்க கட்சி மாநில செயலாளர் ஏற்கனவே கட்சி எடுத்த முடிவை அறிவிச்சிருக்கிறாரு. நாங்க இப்ப எந்த கூட்டணியிலும் இல்லை. இப்பொழுது நாங்கள் சிபிஐ, சிபிஎம், சிபிஐஎம்எல்
இந்த இடதுசாரி கட்சிகள் இணைந்து செயல்படணும்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். அதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மற்றபடி நாங்கள் எந்த கூட்டணியும் இல்லை. திருமணத்தில் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட செய்தி. திருமணத்தில் பேசியது என்பது கட்சிகளிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு மாறுறாங்க, அப்படி மாறுவது சரியில்லைங்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்டதுன்னு தவிர மற்றபடி கட்சியினுடைய முடிவுக்கு மாறாகவோ அல்லது ஒரு கூட்டணிக்கு ஆதரவு கட்சிக்கு ஆதரவாகவோ அல்லது இன்னொரு கட்சிக்கு எதிராகவோ நான் பேசலை. இல்லை சார், ஆற்றுல போட்ட காசுன்னு ஒரு குட்டி கதை விஜய் மாதிரியே நீங்களும் சொன்னீங்க. குட்டி கதைன்னு சொன்னது இது இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லி சொன்னேன். அதாவது அது சொன்னது அந்த நேரத்தில் பலரும் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியில் ஒரு கட்சியின் சார்பாக ஒரு கட்சி ஒரு வேட்பாளர் நம்பிக்கை வச்சு தான் வேட்பாளராக முடிவு பண்ணுறாங்க. அந்த வேட்பாளரை தொகுதியில் அறிவிக்கிறாங்க. அந்த தொகுதி மக்களும் அந்த கட்சி அறிவிச்சிருக்க வேட்பாளருங்கிற முறையில் தான் வாக்களித்து ஜெயிக்க வைக்கிறாங்க அல்லது தோக்கடிக்கிறாங்க. அப்படி ஜெயிச்சு வர்றாங்க. திடுதிடுன்னு வெவ்வேறு கட்சிகளுக்கு ஒரு இது ஆட்காட்டி வரல இருக்கிற கருப்பு மைய கரையிறதுக்காக காணா போகிறதுக்கு முன்னாடியே மாறி போய்கிட்டு இருக்காங்க. இது இக்கரைக்கு அக்கறை பச்சை மாதிரி இருக்குது. சட்ட பிரகாரம் தானே சார் தனக்கு கிடைச்ச எம்எல்ஏ பதவியை 40 கோடி செலவு பண்ணி வாங்கின 50 கோடி செலவு பண்ணி வாங்கின எம்எல்ஏ பதவி தூக்கி எரிஞ்சிட்டு தானே சார் போறாங்க. இது சட்டப்படி தானே சார். அது என்ன காரணம் தூக்கி எறியறதுக்கான என்ன காரணம் அதுக்கு? ஏன்னா தமிழக வெற்றி கட்சியின் சார்பாக நின்று வெற்றி பெற்ற ஒரு மாசத்துக்குள்ளறைய நான் ராஜினாமா பண்றேன் அப்படின்னா தேர்ந்தெடுத்த மக்களுக்கு பண்ற துரோகம் இல்லையா? அது நிறுத்தின கட்சிக்கு பண்ற துரோகம் இல்லையா? அதுதான் எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணிட்டாங்களே. அதான் அப்ப மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க, நம்பிக்கை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த மக்களுக்கு நீங்க சொல்ற பதில் என்ன? நீங்க தேர்ந்தெடுத்த நான் ஒத்துக்கல, நான் ரிசைன் பண்ணிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா நான் அட்டெண்ட் பண்றேன்றது ஒரு போல்டான டிசிஷன். மறுபடியும் வந்து நான் இப்ப மறுபடியும் எனக்கு ஓட்டு போடுங்க, பிடிச்சா போட்டு போடுங்க. இல்ல இது என்ன? அதான் இதுதான் அது ஒரு நல்ல முறை அல்ல. இது ஒரு நல்ல முறை அல்ல. ஏன்னா ஒரு வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு ரிசைன் பண்ணா கூட அது இப்போ சரின்னு பார்க்கலாம். கருப்பு மைய அப்படியே கைக்குள்ள இருக்குது. இருக்கிற பொழுதே நான் ரிசைன் பண்றேன், இன்னொரு கட்சிக்கு போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறது ஒரு நல்ல அரசியல் கிடையாது. அவ்வளோதான். அவங்க போகிறது அவங்க விருப்பம், அதை நம்ம போய் தடுக்க முடியாது. ஆனால் இது ஒரு நல்ல நாகரிகமான அரசியல் அல்ல. நல்ல நாகரிகமான ஊழலற்ற லஞ்சம்லாம் இல்லாத ஒரு மூவ் தான் அப்படின்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தில் போய் சேர்ந்தா எம்எல்ஏ சீட்டு கிடைச்சா 1 ரூபாய் கூட நம்ம மக்களுக்கு லஞ்சம் கொடுக்காம பணம் கொடுக்காம ஜெயிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை. ஏடிஎம்கே டிஎம்கே மற்ற கட்சியில இருந்தா பணம் செலவு பண்ணும், வாக்குகளை வாங்கணும். ஆனா தமிழக வெற்றி கழகத்துல வாக்குகளே வாங்க வேணாம், பிரச்சாரத்துக்கே போவேனா, ஈஸியா வின் பண்ணலாம், நல்லது செய்யலாம், பணம் கொடுக்காத வந்தா நல்லது செய்யலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எந்தெந்த கட்சி செலவு பண்ணுச்சு, எந்தெந்த கட்சி செலவு பண்ணு எல்லாருக்கும் தெரியும். இந்த கட்சி செலவு பண்ணுச்சு, இந்த கட்சி செலவு பண்ண, அந்த கட்சி அதெல்லாம் சும்மா. அதெல்லாம் தாவாக்க எம்எல்ஏ ஒருத்தர் சொல்றாரு, நான் வந்து ரூபாயை கொஞ்சமாக கொடுத்தேன், அடுத்த தொழில் உள்ளவர் அதிகமாக கொடுத்துட்டாரு, அவர் ஜெயிச்சிட்டாரு, நான் தோற்று போயிட்டேன்னு சொல்றாரு. அப்போ அது வந்து பணம் இல்லாமையே ஜெயிச்சாங்க அவரே சொல்கிறாரு. தாவாக்க எம்எல்ஏ தோற்று போனால் வேட்பாளர் சேலத்தில் சொல்கிறாரு, அடுத்த தொழில் நின்னா என் கட்சிக்காரரு பணத்தை கூடுதலாக 2000 ரூபா கொடுத்தாரு, நான் கொடுக்கல 1000 ரூபா தான் கொடுத்தேன், நான் தோற்று போயிட்டேன், அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிறாரு. அதனால் பணம் கொடுக்காம தான் ஜெயித்தேன், அவங்க பணம் கொடுத்து ஜெயித்தாங்க அப்படியெல்லாம் பேசுகிறதுக்கு இந்த தேர்தலில் அப்படி எந்த ஒருத்தரும் சொல்ல முடியாது. இந்தியாவில் முக்கியமான எதிர்கட்சியாக இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் சார் இப்போ இந்தியாவில் ஒரு ஸ்டேட்டில் கூட அவங்க வந்து பவரை பிடிக்கல, ரொம்ப சீட்டு கம்மியாக இருக்குது, கொடுக்குற சீட்டை வாங்கிக்கிறீங்க, இப்படி போகிறது உங்களுக்கு நியாயமாக இருக்கா சார்? ஒரு அரசியல் கட்சி, இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சின்னு இல்லை, எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் கிடைக்கக்கூடிய வெற்றிகளை மட்டுமே வைத்து தீர்மானித்து விட முடியாது. எதை வச்சு தீர்மானிக்கலாம் சார்? மக்களுடைய இயக்கங்கள் தான் தீர்மானிக்கும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சில மாநிலங்களில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ சிபிஎம் சேர்ந்து ஆட்சியில் இருந்தது, இப்போ இல்லை. அதான் நீங்கள் சொல்கிற விஷயம். மேற்கு வங்கத்தில் ஆட்சியில் இருந்தீங்க, திரிபுராவில் ஆட்சியில் இருந்தீங்க, கேரளாவில் இருந்தீங்க, இப்போ இல்லை. நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சியாக இருந்தீங்க, இப்போ தமிழ்நாட்டிலே அதிக சீட்டு வாங்கிட்டு இருந்தீங்க, தமிழ்நாட்டிலே அதிக இடங்களில் வெற்றி பெற்றீங்க, இப்போ இல்லை, இப்போ குறைவாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறது உண்மை. ஆனால் இது நிரந்தரம் அல்ல, இது ஒரு தற்காலிகமானது. காலம் மாறும். கம்யூனிஸ்டுடைய தேவைகளை வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. திரும்பவும் ஒரு நல்ல ஒரு சூழலை நாட்டு மக்கள் நிச்சயமாக உருவாக்குவார்கள் நம்பிக்கையோடு தான் இருக்கும். ஓகே சார், முத்தரசன் சார் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா, ஆய்வுக்கு போகிற மினிஸ்டர்ஸ், குறிப்பாக எம்எல்ஏக்கள், ஐபிஎல் மேட்சுக்கு போகிற மினிஸ்டர்ஸுக்கெலாம் நீங்கள் என்ன அட்வைஸ் சார் கொடுக்க ஆசைப்படுறீங்க? அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நான் ரொம்ப
அறிவாளி இல்ல. நிச்சயம் நீங்க இல்ல கொடுத்தே ஆகணும். இல்ல இல்ல அந்த அளவுக்கு தகுதி இருக்கு. இன்னொருத்தருக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஒரு பெரிய மனிதர் அல்ல. ஒரு ஐடியா கொடுக்கணும்னா சார்? ஐடியாவும் இல்ல. நான் சொல்றது பொதுவா எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்கிறது. முறைகளை பின்பற்றி செயல்படுங்கள். யாராக இருந்தாலும், அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கு ஒரு முறை இருக்கிறது. அந்த முறைகளை எல்லோரும் பின்பற்ற வேண்டும். நான் உட்பட எல்லோரும் பின்பற்ற வேண்டும். அவ்வளவுதான். அது எல்லாருக்கும் பொதுவானது. அது நான் எந்த தனிப்பட்ட இவங்க அப்படி பண்றீங்க இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு நான் விரும்பல. அதாவது கொள்கை இல்ல, கோட்பாடு இல்ல, ஒரு கத்திரிக்காவும் இல்ல தமிழக வெற்றி கழகத்துக்குன்னு ஒரு ஆர்ஷான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க. கொள்கை கோட்பாடு இருக்கிற கட்சி பிஜேபி, கரெக்டா ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க அவங்களுக்கும் கொள்கை, அதையும் திட்டுறீங்க. உங்க அதுல ஒன்றும் புரிய மாட்டேங்குது சார். அதாவது நல்ல கொள்கை இருக்கணும், கோட்பாடு இருக்குன்னு சொல்றீங்களா? நல்ல கொள்கையும் நல்ல கோட்பாடு அது மாறும்ல சார் ஒவ்வொரு கட்சிக்கும்? இல்ல இல்ல, பிஜேபியுடைய கொள்கை நல்ல கொள்கைன்னு நீங்க சொல்றீங்க. நான் சொல்ல, மக்கள் 15 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லட்டும். அது நல்ல கொள்கை இல்லைங்கிறது தான் இன்னைக்கு நாடு பூரா பத்தி எறிஞ்சிட்டு இருக்கிற போராட்டம். அது பின்பற்றுகிற கொள்கை தவறான கொள்கை என்பதுதான் இன்றைக்கு கடந்த 20ஆம் தேதியிலிருந்து நாடு தீப்பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. பிரதமரே சரண்டராக வேண்டிய நிர்பந்த நெருக்கடிக்கு அவர் ஆளாயிருக்கிறார். பல உதாரணங்களை சொல்ல முடியும். விவசாயிகளுக்கு எதிராக 3 மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. நாடாளுமன்றத்தில் குறைவான உறுப்பினர்கள் நாங்கள் இருந்தாலும் கூட மற்ற எதிர்கட்சி எல்லாம் சேர்ந்து எதிர்த்தாங்க. இது கூடாது, இது விவசாயிகளை பாதிக்கும், இது மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக கொண்டு வந்து மசோதா இருக்குன்னு சொல்லி சொன்னோம். ஏற்கலை. பிஜேபி அதை காது கொடுத்து கேட்கலை. தனக்கு இருக்கிற பெரும்பான்மையை பயன்படுத்தி அது நிறைவேற்றியது. விவசாயிகள் 13 மாத காலம் போராடினார்கள். வெயிலில், மழையில், கடும் குடியில், இன்னும் சொல்ல போனால் கொரோனாவில், கொடிய கொரோனாவில் கூட போராடி 200 பேர் செத்து போனாங்க. அப்பொழுதெல்லாம் பிஜேபி அரசாங்கம் என்ன சொன்னிச்சு அப்படின்னா, நாங்கள் நிறைவேற்றிய அந்த மசோதாவில் கமா புஸ்டாப்பை கூட திருத்த மாட்டோம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அதே அரசாங்கம் பிறகு தவறு என ஒப்புக்கொண்டு 3 மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய 3 மசோதாக்களையும் திரும்ப பெற்றது உங்களுக்கு தெரியும். அதனால பிஜேபி ஒரு மக்கள் நலன் சார்ந்த அரசு அல்ல. மக்கள் விரோத அரசு, விவசாயிகளுக்கு எதிரான அரசு, தொழிலாளர்களுக்கு எதிரான அரசு, மாணவர்களுக்கு எதிரான அரசு, இளைஞர்களுக்கு எதிரான அரசு. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டாங்க. கடவுள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது. கடவுள் மீது மக்கள் நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இல்லாதவங்க நம்பிக்கை இருக்கு. அந்த பெரும்பாலான மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு. பெரும்பாலான மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. மிக பெரும்பாலான மக்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு, மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கு, ஜாதி பற்று இதெல்லாம் இருக்குது. ஆனா அந்த கடவுள் நம்பிக்கை என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. ஆனா பாஜக அரசியலையும் கடவுளையும் ஒன்னாக்கியது. அரசியலையும் கடவுளையும் ஒன்னாக்கி தான் பாபர் மசூதியை இடித்தாங்க. அப்புறம் அயோத்தியில் கோடிக்கணக்கான ரூபா வசூல் பண்ணி ஒரு கோயில் கட்டினாங்க. தசரத மன்னனுடைய மகன் ராமனுக்கு கோயில் கட்டினாங்க. அந்த கோயிலில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது? கோடிக்கணக்கான ரூபா கொள்ளையடிச்சிட்டுக்கான யார் சொல்கிறா? அந்த ரூபா என்றவர் சொல்கிறாரு. ரூபாயை எண்ணுகிற அந்த கமிட்டி குழுவில் இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த ரூபாய் எண்ணுவதில் முறைகேடு நடக்கிறதுன்னு அந்த அறக்கட்டளைக்கு புகார் பண்ணுறாரு. அயோத்தி அறக்கட்டளைக்கு புகார் பண்ணுறாரு. அந்த புகார் எடுக்கலை. அகிலேஷ் யாதவ் சொல்றாரு. அவர் ரொம்ப இதாக தான் சொன்னார், ஒரு எதிராக கூட சொல்லலை, ரொம்ப பாசிட்டிவாக சொன்னார். இதில் முறைகேடு நடப்பதாக செய்திகள் வருகிறது, அறக்கட்டளை இதை கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே மத்திய மந்திரி பிஎஸ் கோயல் என்ன சொன்னார்? அங்கே எந்த தவறும் நடக்கவில்லை, உத்தரப்பிரதேச மாநிலம் வானளாவ வளர்ச்சி பெற்று சென்று கொண்டு இருக்கிறது, அது அகிலேஷ் யாதவுக்கு பிடிக்கல, அந்த பொறாமையின் காரணமாக அப்படி அங்கே தவறு நடக்குதுன்னு சொல்கிறான்னு சொல்லி. அதாவது என்னென்னா, ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனை குறித்து ஆய்வு செய்து ஆராய்ந்து தவறு நடந்திருந்தால் யார் தவறுக்கு காரணமோ அவர்கள் தண்டிக்கப்படணும். தண்டிப்பு நீதிமன்றம்லாம் இருக்குது. ஆனால் இப்போ அமைச்சர்களே நீதி வழங்கிடுறாங்க, அங்கே எந்த தவறும் நடக்கவில்லை. இது என்ன ஜனநாயகம்னு தெரியல. அவர் சொல்லிட்டாரு, அங்கே எந்த தவறுமே நடக்கலை, அகிலேஷ் யாதவ் வேணும்னு சொல்கிறாரு, பொறாமையில் சொல்கிறாருன்னு சொன்னார். இப்போ என்ன ஆச்சுது? விசாரணை பண்ணுறாங்க, கமிட்டி போட்டிருக்காங்க, கோடிகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான். எனக்கு புரியல சார். பிஜேபி வந்துடும், இல்ல கவர்னர் ஆட்சி, ஆளுநர் ஆட்சி அமல்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க. ஆனா தமிழக வெற்றி கழகமே மறைமுகமா பிஜேபிக்கு தானே ஆதரவு தெரிவிக்குது. அது நீட் பிரச்சனை கூட நீங்க இன்னைக்கு அலுவலகத்துல போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ டிவிகே கவர்மெண்ட் ஒரு நாள் கழிச்சுதான் அறிக்கையே விடுறாங்க, அதுவும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குன்னு எனக்கு தெரியுது.
உங்கள் விருப்பத்தை எங்கள் கட்சி நிறைவேற்ற முடியாது. எங்கள் கட்சிக்கு இன்னும் கொள்கை இருக்குது, எங்கள் கட்சிக்கு இன்னும் கோட்பாடு இருக்குது. எங்கள் கட்சி எதை ஆதரிக்குது எதை ஆதரிக்கக்கூடாதுங்கிறத என் கட்சி தான் முடிவு பண்ணுமே தவிர உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற மாதிரி எங்கள் கட்சி செயல்படணும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. இல்லை சார், தமிழக வெற்றி கழகம் பெருந்தன்மையாக எல்லாரும் ஏற்றுக்குது சார். ஜெயலலிதா அவங்களோட படத்தை பேக்கெட்டில் வச்சுட்டு இருக்கவரை முதன்மை அமைச்சர் ஆக்குது. சிவப்பு துண்டு போட்டுட்டே கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து மகேந்திரன் சார் விலகி சிவப்பு துண்டோடைய தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறார். அதனால டிவிகே கட்சி இளைஞர்களோட கட்சி, நல்ல ஊழல் இல்லாத கட்சி ஜாயின் பண்றாங்களா சார்? அது உங்களுக்கு பாதகமாக அவங்களை கேளுங்க. கேட்டோம் சார், போன வாரம் இன்டர்வியூ. இல்ல இன்னொரு கட்சி தலைவருடைய படத்தை பாக்கெட்ல வச்சுட்டு வர்றாரு, அவர் நீங்க எப்படி சேர்த்துக்கிறீங்க? இன்னொரு கட்சியில இருந்து ஒரு துண்டை போட்டு வர அவர் எப்படி நீங்க அவருக்கு அவங்க கேட்டோம் சார். அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க பெருந்தன்மையான ஆட்கள், நாங்க ஜெயிச்ச உடனே ஸ்டாலினே போய் பார்த்தோம், ஜெயிச்ச உடனே உதயநிதி போய் கட்டி பிடிச்சோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கே ஜெயலலிதா அவங்களை பிடிக்கும், எங்களுக்கே கம்யூனிஸ்ட் பிடிக்கும் அப்படின்ற. அது போய் பார்க்கறதுங்கிறது ஒரு அரசியல் நாகரிகம், அது ஒரு மரபு. 67 அண்ணா ஆட்சிக்கு வந்தோடனே அத்தனை பேருமே பார்த்தாரு. தந்தை பெரியார் கடுமையாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 67 தேர்தலில் பெரியாரை தான் போய் முதல்ல பார்த்தாரு. நான் மருமகள் மாதிரி நானுகிறேன், புது கல்யாணம் பண்ணவங்க மாதிரி நானுகிறேன்னு பெரியார் சொன்னாரு அண்ணா கிட்ட. அதான் அண்ணா பெரியாரை போய் பார்த்தாரு, பெருந்தலைவர் காமராஜரை போய் பார்த்தாரு, ராஜா எல்லாரையுமே பார்த்தாரு. அது ஒரு அரசியல் நாகரிகம். அப்படி பார்ப்பது என்பது ஒரு அரசியல் நாகரிகம்.